ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு தயிர், இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சதால மஞ்சத்தூள் தேவையில்லை. இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சூடானதும் 10 கிராம் 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் வெடிச்சு வந்துடுச்சு. இந்த நேரத்துல ஆனியன் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமா வதக்கி இருக்கு. அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் கலர் மாறி வருது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினா வெங்காயம் பொன்னிறமா மாறும். இந்த நேரத்துல கல்பாசி கொஞ்சம், 3 பச்சை மிளகா கீராம ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபிளேவருக்காக தான் நான் ஆட் பண்றேன். நல்லா வதக்குங்க. பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்பதான் கலர் மாறிட்டு வருது. வெங்காயம் வதக்கிறதுக்கு தாங்க லேட் ஆகும். அது வதங்கிடுச்சுன்னா பிரியாணி சீக்கிரமா செஞ்சிடலாம். எவ்வளவு வெங்காயம் வதங்குதோ அவ்வளோத்துக்கும் பிரியாணி டேஸ்டா வரும். அப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரியாணிக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்துல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி கம்மியாவே சேர்த்துக்குங்க. தக்காளி நீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி ஆயிடும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்ல சில்லி பவுடர் போட்டிருக்கிறதால இதுல கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1 கைப்பிடி அளவு புதினா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலாலாம் வதங்குற வரைக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்றேன். சிக்கன் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வெந்து
மசாலாவோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் அளவில் நான் 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன் அரிசி. 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு கொதி வந்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தாச்சு பாருங்க. இந்த நேரத்துல அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிருக்கேன். அதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு 2 விசில் விடுங்க. இது கூட ஒரு அரை லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். மூடி போட்டு 2 விசில் விடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கும். விசில் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க. அரிசி பாருங்க ஒன்னோட ஒன்னும் ஒட்டல. இதே அளவுகளோட நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைத்தாவோட சாப்பிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.